ஹாய் யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் சிநேகிதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நம்ம பைக் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த பைக்கை எப்படி சேஃப்டியாக சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படின்ற பேசிக் டிப்ஸை பற்றியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கை நம்ம சர்வீஸ் விட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றியும், மூணாவதாக பார்த்திங்கன்னா சில பேர் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பேசிக் டிப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. இதை நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எல்லாருமே பைக் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் பைக்கை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இருந்தாலும் சில கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காலையில் எடுத்தோன்னே பைக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நைட்டு முழுவதும் நம்மளுடைய பைக்கை நம்ம நிறுத்தி வைக்கும்போது இந்த இன்ஜினில் இருக்கிற ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும். அதாவது ஆஃப் இன்ஜின் ஏரியாவில் வந்துடும் ஆயில். ஸோ நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினை ரன் பண்ணும்போது இந்த மேல் பகுதி இன்ஜினில் ஆயிலோட வழவழப்புத்தன்மை, அதாவது பார்ட்ஸுக்கு மேலே லூப்ரிகேஷன் இருக்காததுனால உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணி வண்டியை யூஸ் பண்ணுறதுனால மேலே இருக்கிற இன்ஜினோடைய பார்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக தேய்மானம் அடைகிறதுக்கும் ஈஸியாக பழுதடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம காலையில் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டியை மூவ் பண்ணாமல் கியர் மாற்றி ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் லேசாக ரேஸ் பண்ணி இயங்க வைக்கிறது மூலியமாக இந்த ஆயிலானது எங்கே பார்த்தாலும் இன்ஜினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் பரவ செய்து அந்த இன்ஜினுடைய தேய்மானம் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த ஆஃப் கிளட்சை பிடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுவாங்க. அதே மாதிரி இந்த பிரேக்கை பார்த்திங்கன்னா பிரேக் பெடல் மேலே ஆஃப் பெடலை ப்ரெஷ் பண்ண மாதிரியே வண்டி ஓட்டுவாங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது, தெரியாமலும் பழக்கத்தினாலையும் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே சரியான முறை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப் கிளட்சை நம்ம வண்டி ரன் ஆகும்போது பிடிச்சி ஓட்டுறதுனால வண்டியும் ஃப்ரீயாக மூவ் ஆகாது. அதே சமயம் ஈஸியாக நம்மளுடைய கிளட்ச் பிளேட்டு தேய்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி இந்த பிரேக் ஷூ வச்சு வண்டி ஓட்டுறதுனால பிரேக் ஷூவும் ஈஸியாக தேஞ்சிடும், வண்டியும் கொஞ்சம் டைட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த மாதிரி ஆஃப் கிளட்சை பிடிச்சி ஓட்டுறதையும் இந்த ஆஃப் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி ஓட்டுறதையும் நம்ம கவனமாக பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்ம எல்லாருமே பைக்கில் பார்த்திங்கன்னா மைலேஜ் அதிகமாக எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி மைலேஜ் எதிர்பார்க்குறவங்க கட்டாயமாக 50 கிலோமீட்டருக்கு மேலே வண்டியை வேகமாக இயக்காமல் 50 கிலோமீட்டர் கீழே சரியான முறையில் வண்டியை நம்ம ஓட்டும்போது பைக்கு கண்டிப்பாக அனைத்து விதமான பைக்குகளும் மைலேஜை தரும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியினுடைய முன்வீல் டயராக இருக்கட்டும் பின்வீல் டயராக இருக்கட்டும், டயர் தேய்மானம் அடையும் போதும் நம்ம தேவை ஏற்படும் போது நம்ம டயரை மாற்றும் போது அனைவரும் நம்ம என்ன நினைப்போன்னா, கொஞ்சம் பட்டன் திக்காக உள்ள டயரை வாங்கி போடும்போது நமக்கு தேய்மானம் குறைவாக இருக்கும், அதிக நாள் உழைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. அது ரொம்ப மிக தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே அந்த வண்டிக்கு உண்டான டிசைனில் இருக்கிற அந்த சரியான பட்டன் டயர்களை தான் நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணும்போதும் வாங்கி மாற்றணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பட்டன்கள் உள்ள டயர்களை நம்ம பயன்படுத்தும் போது அது கண்டிப்பாக நம்ம வண்டியினுடைய மைலேஜை கண்டிப்பாக குறைக்குங்க. அதனால் அந்தந்த வண்டிக்கு உண்டான சரியான டயர்களையே பயன்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம வண்டியை சரியான முறையில் பயன்படுத்தும் போது நம்மளுடைய வண்டியினுடைய தேய்மானங்களும் குறைவாக இருக்கும், நம்மளுடைய வண்டியோட பயனும் அதிகரிக்கும், மைலேஜும் நல்லாவே கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதுதான் பேசிக்கான டிப்ஸ், வண்டியை நம்ம எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படின்ற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வண்டியை சில பேர் ஏன் சர்வீஸ் விடணும் அடிக்கடி அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வண்டி ரிப்பேர் ஆகும்போது தான் அந்த பார்ட்ஸை நான் சேஞ்ச் பண்ணுவேன், அது வரைக்கும் நான் சர்வீஸ் பண்ண மாட்டேன், நல்லா தான் வண்டி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. நம்ம பொதுவாகவே நம்ம ஏன் வண்டியை சர்வீஸ் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிழைகளை நம்ம குறைக்கிறதுனால பெரிய தவறோ இல்லை பெரிய வண்டியோட பார்ட்ஸோ டேமேஜ் ஆகாமல் தவிர்க்கலாம் அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். அதாவது நம்மளே பார்த்து சர்வீஸ் விடும்போது சின்ன குறைகள் நிவர்த்தி செய்யப்படுறதுனால பெரிய விதமான டேமேஜுகளோ வண்டியினுடைய தேய்மானமோ அதிகரிக்காமல் நம்ம பாதுகாக்க முடியும் அப்படின்றதான் இந்த சர்வீஸோட ஒரு முக்கியத்துவம்.
முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜின் ஆயில், அதாவது நம்ம வண்டியிலோட மேஜர் பார்ட்ஸு, அதாவது ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம், முக்கியத்துவமான வேண்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டியோட இன்ஜின். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா செயல்படுறதுக்கு இதுக்கு முக்கியம் நம்ம இன்ஜின் ஆயில். அந்த இன்ஜின் ஆயில் இல்லை அப்படின்னா அதனுடைய தேய்மானங்கள் அதிகரித்து இன்ஜின் ஈஸியாக பழுதடைகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். அதாவது நம்ம இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஜின் ஆயிலான சரியான கண்டிஷனில் இருக்கணும். அதாவது டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதோட திக்னஸ் வளவழுப்பு தன்மை சரியான முறையில் இருக்கணும். இந்த வளவழுப்பு தன்மை குறையும் போது இந்த இன்ஜினுடைய தேய்மானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, வண்டி ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வண்டியினுடைய சத்தங்கள் மாறுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்மளுடைய இன்ஜின் ஆயிலை மினிமம் ஒரு 1800 கிலோமீட்டர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நம்மளுடைய இன்ஜின் ஆயிலை மாற்றுறது இன்ஜினுக்கும் நம்ம வண்டிக்கும் மிகவே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ சொல்லணும். அதாவது நம்மளுடைய சேஃப்டியில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ. இந்த பிரேக் ஷூ ஆனது நம்மளுடைய வண்டி சரியான முறையில் நம்ம வண்டியை நிறுத்தவும் நம்ம பயம் இல்லாமல் ஓட்டுறதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது கண்டிஷனான பிரேக் இருக்கும்போது நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் இந்த பிரேக் ஷூவை சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக சர்வீஸ் விடும்போது அந்த பிரேக் ஷூ சரியான முறையில் சரி செஞ்சு தராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வர வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வண்டியில் டிஸ்க் பிரேக் வந்திருக்கு. அந்த மாதிரி டிஸ்க் பிரேக் இருக்கும்போது அந்த டிஸ்க் பிரேக்கினுடைய ஆயிலை சரியான முறையில் பார்க்கணும், செக் பண்ணணும். அதே சமயம் அந்த டிஸ்க் பிரேக்கினுடைய பேடுகளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி போகிறதுனால பிரேக்கு சரியான முறையில் இயங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீலினுடைய பேரிங், அதாவது வீலினுடைய உள்பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேரிங் இருக்கும். இந்த பேரிங்கானது முக்கியமான விஷயம். அதாவது நம்மளுடைய வீல் சரியான முறையில் சுழல்றதுக்கு இந்த பேரிங் 2 பக்கமும் இருந்து பாதுகாப்பாக இருக்கும். இந்த பேரிங்கோட தன்மை கெடும்போது நம்மளுடைய வீல் சேக்கிங் ஆகும், வண்டி ஒரு பக்கமெல்லாம் போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பேரிங் பார்த்து சரி செய்கிறது சர்வீஸினுடைய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய வண்டியினுடைய பைக்கினுடைய மைலேஜ். இந்த மைலேஜுக்கு 2 முக்கியமான விஷயம் நம்ம சர்வீஸ் பண்ணுறதுனால ஏற்படுது. அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினுக்கு நம்மளுடைய டேங்கில் இருக்கிற பெட்ரோலானது கார்பரேட்டர் வழியாக இன்ஜினுக்கு போகுது. இந்த மாதிரி இன்ஜினுக்கு போகிற அந்த பெட்ரோலின் விகிதம் சராசரியாக இருக்கணும், அதே மாதிரி சரியான முறையில் செல்லணும். அந்த மாதிரி செல்லும்போது தான் நம்மளுடைய இன்ஜினை இயக்கம் சரியான முறையிலும் நம்மளுடைய பைக்கினுடைய மைலேஜ் சரியான முறையிலும் நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த கார்பரேட்டரை நம்ம சர்வீஸ் செஞ்சு போடுறது மூலியமாக நம்மளுடைய வண்டியின் இயக்கம் தடைபடாமலும் நம்மளுடைய மைலேஜ் கண்ட்ரோலாகவும் இருக்கும். அதனால் இந்த மைலேஜ் விஷயத்தில் ரொம்பவே முக்கியமானது இந்த கார்பரேட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர். இந்த ஏர் ஃபில்டரோட வேலை பார்த்திங்கன்னா நம்ம இயங்குறதுக்கு காற்று எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அனைத்து வகை இன்ஜின்களும் இயங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காற்று தேவைப்படுது. அந்த காற்றை வெளிப்பக்கத்திலேருந்து எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணி தூய்மைப்படுத்தி இன்ஜினுக்கு கொடுக்குறது தான் இந்த ஏர் ஃபில்டரோட வேலை. அதாவது இந்த ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மாதிரி வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் டைப் ஏர் ஃபில்டர் இருக்கும். அந்த ஏர் ஃபில்டரை சர்வீஸ் பண்ணும்போது எடுத்து கழட்டி அதை ஏர் வச்சு க்ளீன் பண்ணி இல்லை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி திரும்ப போடுவாங்க. இப்போ வர வண்டிகள்லாம் லேட்டஸ்ட் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோம் டைப்பு வரதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா பேப்பர் டைப் ஏர் ஃபில்டர் வருது, அது ரீப்ளேஸ்மெண்ட் டைப்பு, அது ரீப்ளேஸ் பண்ணி போட்டே ஆகணும். அந்த மாதிரி போடும்போது இந்த ஏர் ஃபில்டரோட தூய்மையும் இந்த ஏர் ஃபில்டரை சரியாக நம்ம பராமரிக்கிறதுனாலையும் வண்டியினுடைய இன்ஜினினுடைய மைலேஜ் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செயின் கார்டு, அதாவது பழைய வண்டிகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு டைப்பு செயின் கார்ட்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வர லேட்டஸ்ட் வண்டிகளில் பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் செயின் கார்டுன்னு சொல்லப்படுற அந்த ஆஃப் செயின் கார்டு இல்லை ஓப்பன் டைப் செயின் கார்டு இருக்குது. அந்த மாதிரி ஓப்பன் டைப் செயின் இருக்கும்போது ஈஸியாக நம்ம ரோட்டில் இருக்கிற டஸ்ட்டு, புழுதி மற்றும் மண், சேர் இவைகளெல்லாம் ஈஸியாக அந்த செயின் மேலே போகிறதுனால இந்த செயின் அதிகமாக உராய்வு ஏற்பட்டு எளிதில் அந்த செயின் பழுதடைகிறதுக்கும் அந்த செயின்ஸ் ப்ராக்கெட், ஸ்மால் ப்ராக்கெட்னு சொல்லப்படுற அந்த பல்சக்கரங்கள் எளிதில் சேதமடைகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் இந்த சரியான முறையில் நம்ம சர்வீஸ் விடும்போது அந்த செயினெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி அது மேலே இப்போ செயின்ஸ்க்கு ஸ்ப்ரே, அந்த மாதிரி லூப்ரிகண்ட் வித் ஸ்ப்ரே அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது செயினுடைய உராய்வு தவிர்க்கப்படுறதுனால நமக்கு இந்த செயின் மற்றும் செயின்ஸ் ப்ராக்கெட்டுகள் அதிக நாள் உழைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரி, ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா சரியான முறையில் இயங்கணும், செயல்படணும் அப்படின்னா நமக்கு இந்த பேட்டரியினுடைய லைஃபு சரியாக இருக்கணும். இந்த பேட்டரி நல்ல கண்ட்ரோலில் இல்லாதப்ப நம்மளுடைய ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஃபியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால்
சரியான முறையில் சர்வீஸ் விடும்போது இந்த பேட்டரிகளும் சரியான முறையில் சர்வீஸ் செய்யப்பட்டு நம்மளுடைய ஹெட்லைட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வண்டியை சரியான காலங்களில் சர்வீஸ் விடுறதுனால நம்மளுடைய வண்டியினுடைய பயன்களும் அதிகரிக்கும், நம்மளுடைய பைக்கினுடைய மைலேஜும் ஜாஸ்தியாக இருக்கும், வண்டியினுடைய ஆயுள் காலமும் சரியான முறையில் அதிகரிக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குவாங்க. அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறது நல்ல விஷயந்தான். இது வந்து மிடில் கிளாஸோட ஃபினான்சியலுக்கு ரொம்ப சூட்டபுளான விஷயம். பொதுவாகவே இந்த செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய பேசிக் திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த செகண்ட் ஹேண்ட் பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 முதல் 25,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தால் இந்த வண்டி ரொம்பவே நல்ல கண்டிஷனாக இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது 25,000 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி வாங்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வண்டியோட கண்டிஷனை பொறுத்து நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். அதாவது பொதுவாகவே 20,000 முதல் 25,000 கிலோமீட்டர் வரை வண்டி வாங்கும்போது ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி 20,000 கிலோமீட்டர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிற ரிசல்ட்டிங்னு சொல்லப்படுற பைக்கு வாங்கி விற்கிற முகவர்கிட்ட நீங்கள் பைக்கு வாங்கும்போது ரொம்ப கவனமாகவே வாங்கணும். அதாவது எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வண்டி எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு காமிக்கிற இந்த ஸ்பீடோமீட்டரில் இருக்கிற ரீடிங்கு, அதாவது எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இந்த வண்டி எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்ற இந்த கிலோமீட்டரை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ரீடிங் பண்ணிவிடுவாங்க. அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி அமைச்சிடுவாங்க. அதாவது கிலோமீட்டர் அதிகமாக ஓடி இருக்கும், ஆனால் வந்து நமக்கு காட்டும்போது அது கிலோமீட்டர் கம்மியாக மாற்றி அமைச்சிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிலோமீட்டரை வச்சு தான் நம்ம பெரும்பாலும் வண்டியினுடைய யூஸை நம்ம கணிப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு நான் டிப்ஸ் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த வண்டி வந்து 2018 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது 2018 இந்த வண்டி வாங்கியிருக்கிறாங்க. இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 20,000 கிலோமீட்டர் காட்டுது. அதாவது 2018 ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் காட்டுது. இந்த 20,000 கிலோமீட்டர் சரிதானா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஃப்ரண்ட் வீல் வாங்க. இந்த ஃப்ரண்ட் வீல் டயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி புக்கில் இருக்கிற அதே வருடம் இதில் இருக்கும். அதாவது 2018 இதில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2018ன்னு இருக்கிற இந்த வருடம் தான் இந்த வண்டி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட வருடம். அதாவது ஆர்சி புக்கில் இருக்கிற 2018ம் இந்த டயரில் இருக்கிற 2018ம் மேட்ச் ஆகுது. அப்போ இது 2018ஓட வண்டி தான். கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா 25,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 20லேருந்து 25,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்குது. அப்போ இது சரியான கிலோமீட்ரு. சப்போஸ் இந்த கிலோமீட்டர் 25,000 காட்டுது, ஆர்சி புக்கில் பார்த்தீங்கன்னா 2018 இருக்குது. அதே சமயம் அந்த டயரில் நான் காட்டின இடத்துல 2019 டயர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயர் மாற்றிருக்காங்க. சரி, டயர் மாற்றினா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ இந்த கிலோமீட்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறதை நம்ம எப்படி இந்த டயர் வச்சு கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு டயரினுடைய அதாவது ஃப்ரண்ட் வீல் டயரினுடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயராக இருந்தால் ஒரு 20,000 கிலோமீட்டர், அதுவே டியூப்டு டயராக இருந்தது அப்படின்னா ஒரு 25,000 கிலோமீட்ரு அதனுடைய சராசரி ஆயுள் காலம். அதாவது 25,000 கிலோமீட்டரில் அது தேய்மானம் அடைந்திருக்கும். 25,000 கிலோமீட்டரில் தேய்மானம் அடைந்த பிறகு அந்த டயரை வந்து அவங்க மாற்றியிருப்பாங்க. அப்போது இந்த டயர் இது 20,000 கிலோமீட்டர் இந்த ரீடிங் காட்டுது 25,000. ஸோ இந்த 25,000 கிலோமீட்ரு டயர் ஓடி இருக்குது. அப்போ இன்னும் டயரை ரீப்ளேஸ் பண்ணலை. அப்போ ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் அந்த வண்டி ஓடி இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்கலாம். அதே சமயம் இங்கே மீட்டரில் பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் டயர் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அப்புறம் டயர் மாற்றிருக்காங்க. அதாவது வண்டியில் வந்த டயர் இல்லாமல் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு டயர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கட்டாயம் ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடின வண்டி அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ். ஹேண்டில் பைக்கு வாங்கும்போது இந்த டயரை பார்த்து ஒரு கிலோமீட்டர் நம்மளால் கணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பேசிக் திங்ஸை நம்ம பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய கண்டிஷன். இப்போ இன்ஜினுடைய கண்டிஷனும் இப்போ மெக்கானிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைலன்சரில் வர புகையை வச்சு அவங்களால இன்ஜினோட கண்டிஷன் என்னன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச சமயத்தில் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன். இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம என்ன செக் பண்ணணும்னா ஆர்சி புக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஆர்சி புக்கில் இருக்கிற இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏதாவது போடப்பட்டிருந்தால் அது சரியான முறையில்
டியூ கட்டி கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறதா, என்ஓசி அதாவது இன்சூரன்ஸு கம்ப்ளீட் ஆகிடுன்னு சொல்லிட்டு என்ஓசி இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நம்ம டூ வீலர் செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது இந்த மாதிரி பேசிக் விஷயங்களை நம்ம செக் பண்ணி வாங்குறது நம்ம வண்டிக்கும் இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறதுக்கும் எந்தவித தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அப்படின்றதான் உண்மை. இது பேசிக்கான திங்ஸ் தானே, இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். நிறைய இதை விட ஜாஸ்தியாக கூட உங்களுக்கு தெரியலாம். இருந்தாலும் எனக்கு தெரிந்த நான் கேதர் பண்ண விஷயங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு டிப்ஸாக சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் தெரியாதவர்களுக்கு இந்த பைக்கினுடைய யூசேஜ் மற்றும் பராமரிப்பு, செகண்ட் ஹேண்டில் பைக்கு வாங்குகிற இந்த டிப்ஸு இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.